தீருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். நீ எல்லாம் டிரைவரா? சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். எல்லாரும் தான் டென்ஷன் ஆவாங்க. இல்ல மேடம், டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இது என்ன இந்த பார்வையா இருக்கு? கரப்பா முச்சி கிடக்க அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற. அட ஆமா, போலீஸ் கிட்ட வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்களாமா. அரி வந்து பறந்துட்டானாமா. சொன்னதே இவங்கதான். அதுக்கப்புறம் நிறுத்தினது அரிதான். அது அப்புறம் போலீஸ் சேசிங் பண்ணிட்டு வந்து புடிச்சாங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும். நீங்க நான் தான். இல்ல நான் இல்ல, நீ எப்படா சொல்ற? அந்த இல்ல சார். சிரிப்புனா சிரிப்பு. எப்பா சிரிப்பா வந்துடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா வருதா? போடாங்கடி வந்துருச்சு. எழுத்திட்டு போனேன்ல பைக் எடுத்து. இவன் சசி நான் நிப்பாட்டு சொல்றேன். அவன் அழுத்துற நான் அழுத்துறேன். அவன் எதுக்கு அழுத்துறது இல்ல. ஓடனே ஒரு பையனை துரத்திட்டு அவன் நேரா ஒரு வேனுக்குள்ள போயிருப்பானே. போனா நீயும் போனியா? கோயில் திருவிழா தெரியும் சொன்னாலே, இந்த மாதிரி சொன்னாலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு அவரு கேக்குறாரு. இல்ல அது கூட பரவாயில்ல, கையில லத்தி வச்சிருந்தா வச்சிருக்கேன் சபரி ரண்டிகளை வர வர கொடுத்துருக்கு லட்டி. நான் எங்கடா புடிச்சிருக்கேன்? நீ தான் புடிச்சிருக்கிற. நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா. 1 hour later. மேல தானோ எல்என்டி பைபாஸ் போனா? இல்ல மேல கீழே போயிரு. எல்என்டி பைபாஸ் போனா. எல்என்டி பைபாஸ் இங்க வர நீ. அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? பாக்குறதுக்கு தான் பையன் கருப்பா இருக்கும். அதெல்லாம் வச்சிருக்கேன். ஐசு வயசு நைசு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏய், அத பத்தில என் மச்சாங்கிட்ட பேசக்கூடாது. மச்சான் அதோட முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கான். மச்சானுக்கு ஈடினே இல்ல. மச்சானுக்கு ஈடினே அவனேதான். ஈடினே இல்ல, எல்லையே கிடையாது. மச்சான் மச்சான் சொல்றது அவன் என்ன நினைச்சு பேசிக்கிறானுங்க. உன்னதாண்டா சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவு மண்டகடா. கலாய்க்கிறேன்னு தெரியாம அவனே பால் போயிட்டு இருக்கான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எல்லாத்தையும் மச்சான் போறியா? ஆமா, அது யாருக்குன்னு தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியல. எங்க 6 மணிக்கு எழுப்பிடணும், 6:58 வந்து எழுப்பிடுற. குப்பர் அடிச்சு 5:58 எழுப்புற. குப்பர் அடிச்சு படுத்துட்டு இருக்கிறான் மச்சான். இதுல இன்னொரு கூத்துக்கலு, பாத்ரூம்ல போயிட்டு 3/4 மணி நேரம் மச்சான். காலையில போயிட்டு 3/4 மணி நேரமா பாத்ரூம்ல முட்டிட்டு இருக்கா. என்ன பண்ணான்னு தெரியல. உட்காந்து பாத்துட்டு வீடியோ கொஞ்சம் இருந்தே போயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ரூட்டால பொள்ளாச்சி ரூட் தான். நீங்க திரும்பறது வந்து கடைசியில போய் ஜாயிண்ட் ஆகும். அப்ப வந்து நீங்க லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும். தம்பி முடிவெடுக்க வேண்டிய நேரம். டேய், நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம்டா. பாலக்காடு போறதானா அந்த பக்கம் பாலம் கட்டிருக்காரு. எல்என்டி பைபாஸ்லயே போகணும். செருப்பு குடுக்குறீ? ஐயோ நான் குடுக்கலடா. அப்ப நானா வாடா செருப்பு எடுத்த? இல்ல நானா தான் குடுத்தேன். அவன் கேட்டா குடுக்கலாமா நீ? கொச்சின் பைபாஸ் சரிக்கலாமா? சரி, ஓகே. இதுக்கு தானே கூட ஒரு டிரைவரை வச்சுக்கணுங்கிறது. நம்ம வந்திருந்தா அப்படி போயிருப்போம். நீ டிரைவர்ல ஒத்துக்கிற? நீ நான் ஒத்துக்கிறேன்டா. நான் வந்து அவர் ஹெவி டிரைவர், இவரு லைட் டிரைவர். அவர் டிரைவர்ல ஓனர். சபரிக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் வாயில வராது.
அது வராது. இப்ப பாருங்க எல்லாம் வரும் பாருங்க. அது புள்ளைகிட்ட பேசுறது மாதிரி இருந்துச்சுன்னா ஐயா பிச்சாசராம பேசுறான். அன்னைக்கு என் போனை கொடுக்குறேன் கண்டதையும் பேசுறேன். நல்லா பேசினது கூட இல்ல. அப்படியே நக்கி நெஞ்சோட கருமாச்சி அப்படி அப்படியே பிடிச்சா நீ கையை பிடிக்கிறது முதட்ட பிடிச்சி லிப் அடிக்கிறது அந்த அளவுக்கு பேசுறேன். நான் சாம்பிள் தான் கேட்டேன். ஆனா நீ வந்து அரிய டெய்லியும் பழக்கம் இருக்கு அரிய. ஆமா நான் ஃப்ளூயண்டா போறாருன்னா நமக்கெல்லாம் நம்ம ஒரு கோடு ஓட்டு வரணும். அந்த கோடும் கிடையாது ரோடு கிடையாது அடுத்து நெகுத்து அப்படின்ட்டு போகுது. அந்த பொண்ணே கண்டுபிடிச்சிருச்சுனா நீ தான் பேசுறியா அப்படின்னு. இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. போலீஸ் செக் பண்ண ஒரு நம்பர் போட்டு ஏதோ டக்குன்னு போலீஸ் யாரை பிடிச்சாங்க வச்சுக்க மச்சாவை தூக்கிட்டு அப்பா உனக்கு வேற கடையில் போக வைக்கிறேன் அப்படின்னு பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. எங்க போய் மாட்டினாலும் மகராசி எப்படி எல்லாம் ஃபைன் கட்டாம இடமே வந்ததே இல்லை. ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, ஒகேனக்கல் போயிட்டு ட்ரிப் வந்தோம்ல, நீங்களாம் போயிட்டீங்க. என் பைக்கு ஏன் புடிச்சான்னு பார்த்தா இவன் பின்னாடி உட்காந்துட்டு என்னையும் விட்டுருப்பாங்க. அம்மாப்பேட்டை அந்த நெஞ்சு செக் போஸ்ட்ல புடிச்ச பைக்குள்ள மண் வச்சுட்டு இருக்கான். என்ன மணல் கொள்ளையா திருடிட்டு போறீங்களா கேக்குறாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆனா உண்மை மச்சான் அவன் கூட போனாலே போலீஸ் மாட்டேன். அவன் கூட அப்படி ஒரு ராசி இருக்கு. டேய் அப்படி எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? அன்னைக்கு போனா நார்மலா போயிட்டு வர முடியும். போலீஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? ஆனா இது என்ன? எஸ் சார். 1 minute சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள் டீ கொடுக்காத. நீங்க கருமத்தை மட்டும் எங்கேயோ போறப்ப புடிச்சு அது வந்து விக்னேஷ் ஒரு ஒண்ணு இருக்கு. அப்ப யாருக்குள்ள போனாலும் போலீஸ் மாட்டிட்டு தான் வருது. ஆரம்பிச்சது எங்க தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சது? அந்த நாய் பண்ண வேற யாரும் ஆரம்பிச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸ்கூட்டி ஒன்று தொலைஞ்சது, தொலைல திருட்டு போயிடுச்சு அந்த நாய். அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். ஆரம்பிச்சு நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ போலவே பிறந்து அம்மன் வேப்பத்தில் நின்றுனா எவனாவது ஒரு வண்டி சிக்கிக்கிறா இந்த 2 மாசத்துல நாளையே முடிஞ்ச அப்படியே அந்த சிக்னலை காட்டினானே.